வணக்கம். பல முக்கிய விஷயங்களை இன்னைக்கு விவாதிக்க போறோம். அதுல தேர்தல்கள் தான் நம்மளுடைய முக்கியத்துவத்தை பெறுது. உள்ளூர் தேர்தல் தொடங்கி அமெரிக்க அதிபர் தேர்தல் வரை பல விஷயங்களை விவாதிக்க போறோம். அதுல முதல்ல நம்ம பேச வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம். அதுல திருப்பரங்குன்றத்துக்கான இடைத்தேர்தல், நெல்லித்தோப்பு தொகுதி புதுவையில. ஸோ தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கட்சிகள் வந்து அவங்களுடைய மொத்த படையும் இறக்கி அங்கே வந்து இப்போ கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதுலேயும் சூடு பறக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. ஒருவர் மீது ஒருவர் வந்து குற்றச்சாட்டுகள் வைப்பதும், அங்கே வீதி வீதியாக வேட்பாளர்கள் சென்று வாக்கு சேகரிப்பதும். ஸோ இந்த தேர்தலை நம்ம எப்படி பார்க்குறோம்? இந்த தேர்தலுக்கான முக்கியத்துவம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை இது வந்து எப்பவும் நடக்கக்கூட ஒரு இடைத்தேர்தல் மாதிரி அப்படி விட்டுற முடியுமா? இல்லை, இதே முக்கியத்துவமான தேர்தல். தேர்தல் வந்து நீங்கள் பொது தேர்தல் முடிந்து ஒரு 4-5 மாதங்களுக்குள் நடக்கக்கூடிய அடுத்த தேர்தல் என்பதனால இதற்கு வந்து ஒரு முக்கியத்துவம் எடுக்கிறது. என்னென்னா இது வந்து மக்களுடைய மனநிலையில் ஏதேனும் மாறுதல் ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது அதே விதமான ஒரு எண்ணம் தான் தொடர்கிறதா, அல்லது இந்த ஆட்சியின் மேல் வைக்கப்படக்கூடிய விமர்சனமாக இந்த தேர்தலினுடைய முடிவுகளை பார்க்கலாமா, அல்லது இதனுடைய அப்படியே பார்க்க போனாலும் கூட நீங்கள் 2வது இடம் 3வது இடத்தை யார் பெறப்போகிறார்கள்? முதலிடம் வந்து நீங்கள் பெரும்பாலும் சொல்லப்படுவது மாதிரி ஆளும் கட்சியை பெறுகிறது என்று வைத்துக்கொண்டாலும் கூட 2வது இடத்தை யார் பெறப்போகிறார்கள், 3வது இடத்தை யார் பெறப்போகிறார்கள்? அதாவது அந்த மாதிரி வாக்கு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய செய்தியை பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து உண்மையிலேயே மக்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்களிக்கிறார்களா, அதே அளவுக்கு வாக்குடைய ஒரு பதிவாகக்கூடிய சதவீதம் கூடுதலாக இருக்கிறதா, இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் வந்து நம்ம இதில் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. ஒரு 2-3 அம்சம் இன்னைக்கு வந்தக்கூடிய நாளிதழ்கள் நம்ம பார்த்தபோது தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நீங்கள் நெல்லித்தோப்பு கான்ஸ்டுவன்சியில் வந்து நீங்கள் அதிமுகவினரை வந்து தேர்தல் பணியாற்ற விடாமல் போலீஸ்காரர்கள் வந்து தடை செய்கிறார்களா ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு திருமாவளவர்கள் வந்து சொல்லி தெரிவித்திருக்கிறார். வெளியே இருக்கக்கூடியவர்களை வந்து இந்த தொகுதிகளில் வந்து பணியாற்ற அனுமதிக்க கூடாது, அதை தடை செய்ய வேண்டும் ஒரு செய்தியை சொல்றாரு. 4 குறுக்கிட மன்னிக்கணும், 4 தொகுதி தேர்தல் அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே கூட நெல்லித்தோப்பு தொகுதி கூட இந்த மாதிரி முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா முதல்வரே அங்க வந்து வேட்பாளராக நிற்கிறாருங்கிறதை பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய அரசியல் காட்சிகளும் மாறி இருக்கிறத பார்க்கிறோம். அதிமுகவுக்கு வந்து என்ஆர் காங்கிரஸ் வந்து ஆதரவு அளிக்கிறாங்க, பாஜக ஆதரவு அளிக்கிறாங்க. ஒரு 2 அணிகளா வந்து இப்ப புதுவையோடைய அரசியல் பிரிஞ்சு வந்திருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதுல என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் திரு ரங்கசுவாமியோட கருத்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால், பொது தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தால் நம்ம ஆட்சியே வந்திருக்கலாம், என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்கலாம்னு அவருடைய கருத்து பார்க்கிறோம். இங்கே நம்ம மீண்டும் பார்த்தோம் அப்படின்னா திரு நாராயணசுவாமி அவர்களுடைய கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க, அவர் வேட்பாளர் வந்து அப்படி போன்ற குற்றச்சாட்டுகளும் தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளும் நிறைய வைக்கிறாங்க. ஸோ நெல்லித்தோப்பு தொகுதி தேர்தல் வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு கடுமையான போட்டியா இருக்கும்னு பார்க்கலாம். ஆமா, ஏன்னா நீங்க வந்து அவர் முதல்வராக இதை தொடர வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் அவர் வென்றாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்படி எனும்போது கண்டிப்பாக அதற்கு வலுவான எதிர்ப்பை வந்து உருவாக்க வேண்டும் என்று மாற்றுக் கட்சியினர் அத்தனை பேரும் செயல்படுகிறார்கள். இது வந்து அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு அரசியல் மோதலினுடைய வெளிப்பாடு. இதுல ஆச்சரியமான செய்தி விஷயங்கள் என்னன்னா, நீங்க அதிமுகவுக்கு பாஜக இவர்கள் எல்லாம் வந்து நீங்க ஆதரவு தெரிவித்து என்ஆர் காங்கிரஸ் போன்றவர்கள் ஆதரவு தெரிவித்திருப்பது என்பது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான ஒரு விஷயமாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 2 தேர்தல்களில் 3 தேர்தல்களில் நீங்க வந்து 2 தேர்தல்கள் வந்து மீண்டும் வந்து நடக்கிறது அப்படின்னும் பொழுது, இன்றைக்கு ஒரு பேட்டியில் நம்ம அதை அடுத்த செக்மெண்ட்லையும் பேச போறோம். பட் ஆனால் அந்த ஒரு தேர்தலை பற்றி இந்த 2 அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சை பற்றி பேசும்போது தேமுதிகவின் இவங்க வந்து பிரேமலதா அவர்கள் பேசும்போது இது அவமான தேர்தல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. உண்மையில் அந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தவே கூடாது. ஏனென்றால் இது வந்து அந்த இடத்தில் நடைபெற்ற தவறுகளுக்கு முற்றும் முழுசும் அரசியல் கட்சிகள் தான் காரணமே அன்றி தேர்தல் ஆணையமோ யாரோ அல்லது மக்களோ இதற்கு வந்து நீங்க குறை சொல்வதற்கு ஏற்றவர்கள் அல்ல. உண்மையில் ஒரு தேர்தலை அணுகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஜனநாயகபூர்வமான உரிமைகளுக்கு நாம் மதிப்பு கொடுத்து பேச வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய வாய்ப்பாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டுமே என்று இது அவமான தேர்தல் என்று பேசுவது என்பது தவறான ஒரு அணுகுமுறை. முக்கியமான இந்த தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி, மற்றவர்கள் எல்லாரும் போட்டியிட்டாலுமே அப்படின்ற ஒரு பார்க்கிறோமா, இல்லைன்னா மற்ற அனைத்து கட்சிகளும் வந்து அவர்கள் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக போட்டிடுறாங்க அப்படின்னு நம்ம பிரித்து பேசணுமா? கண்டிப்பா. இப்ப நீங்க 2 பெரிய கட்சிகள் மட்டும்தான் அங்கே செயல்பட போகிற மற்றவெல்லாம் நாம் ஒதுங்கி போய்விடலாம் என்று கருதுவது என்பது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்வது அல்ல. ஏன்னா உண்மையிலேயே வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அளவில் வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த வாக்கு வங்கியை நாங்கள் இழந்து விட்டோம் அல்லது இந்த பொது தேர்தலின் போது இழந்து விட்டோம் அல்லது போதுமான அளவு அதை வந்து சேகரிக்க முடியவில்லை என்ற சூழ்நிலையில் இன்றைக்கு இது ஒரு மறுவாய்ப்பு. உண்மையிலேயே அந்த சிறிய கட்சிகள் அல்லது வளரும் கட்சிகள் அத்தனை பேருக்குமே தங்களுடைய வலிமையை நிரூபித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஒன்று. 2, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை ஏதேனும்
ஒரு வகையில் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஆக்டிவாக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் வந்து அவர்கள் வந்து மேலே இருக்கக்கூடியவர்கள் வந்து 2 பெரிய கட்சிகள் மட்டுமே போட்டியிட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஒதுங்கி இருப்பதனால் எந்த விதமான பலனும் கிடைக்கப் போவது கிடையாது. ஸோ அப்போ அடிப்படையில் மற்ற வளரும் கட்சிகள் அத்தனை பேரும் ஒரு 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 அந்த இடத்துல முயற்சி செய்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக, பாமக, தேமுதிக அத்தனை பேருமே இதில் போட்டியிடுகிறார்கள். போட்டியிடுவது என்றது கண்டிப்பாக அவசியம். இப்போ நீங்கள் அந்த இடத்துல அவருடைய நான் தான் சொன்னேன், முதல் தேர்தல் ஆரம்பிக்கும் போது இந்த பேச்சு ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னோம் இல்லையா, 2வது இடம் யாருக்கு, 3வது இடம் யாருக்கு, 4வது இடம் யாருக்கு, இந்த ஒரு எண்ணிக்கை இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு பூஸ்டை ஒன்று கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை தரும். இந்த பிரச்சாரம் வந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சாரமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தமிழகத்துல தேர்தல்கள் நடக்கும்போது அந்த பிரச்சாரத்துல முக்கியத்துவம் பெறக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்தா திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இந்த முறை அவர்கள் 2 பேருமே வந்து உடல்நலக் குறைவின் காரணமாக கேம்பெயின் பண்ணல. திரு ஸ்டாலின் அவர்கள், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்லாம் வழக்கம் போல கேம்பெயின் பண்ண வராங்கங்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ இந்த 2 பெரும் தலைவர்களுடைய கேம்பெயின் இல்லாதது தேர்தலை வந்து சூடுபிடிக்க வைக்கலையா, இல்லைனா இது வந்து கட்சிகளுக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கும்னு எதிர்பார்க்குறோமா, இல்லைனா அவர்கள் வரலைன்னா கூட இது ஒரு இடைத்தேர்தல் தான், அவர்கள் பேரை சொல்லி வாக்கு சேகரிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோமா? வந்திருந்தால் இது வந்து இன்னும் கூடுதலான ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கும் என்ற அளவில் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, நீங்கள் மற்றபடி அவருடைய கட்சி அப்பாரட்டஸ் வந்து அதை ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணி எப்படி வந்து பிரச்சாரத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் வந்து என்னன்னா, இந்த ஒரு 2 பெரிய தலைவர்கள் வந்து பேசக்கூடிய அம்சங்கள் வந்து இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. பொதுவாக இந்த மாதிரியான இடைத்தேர்தல் விஷயங்கள் வரும்போது, இடைத்தேர்தல் வரும்பொழுது அவர்கள் பல்வேறு செய்திகளை முன்வைத்து வந்து விவாதங்களையும் ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்வைத்து பேசும்போது மக்களாகிய நமக்கு வந்து பல செய்திகள் வெளியே தெரிய வரும். அதுதான் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதே அடிப்படையில் கடைசியில் வாக்களிப்பது என்பது கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு லாயலிஸ்ட் ஒரு வாக்களிக்கக்கூடிய ஒன்று, இந்த பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கட்சி சாராதவர்கள் வாக்களிப்பது ஒன்று. இப்போ கட்சி சார்ந்தவர்கள் வாக்களிப்பது என்பது இயல்பாக நடந்துவிடும். கட்சி சாராதவர்கள் நடுநிலையாளர்களாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து வாக்களிப்பது எவ்வளவு பேர் வாக்களிக்க விரும்புகிறார்கள், அதான் நான் சொன்னேன் முதல்ல பேசும்போது, இதுல எவ்வளவு சதவீதம் வாக்கு பதிவாக போகுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வாக்கு சதவீதம் கூடுதலாக பதிவாவதற்கு அடிப்படையில் பொதுவான விஷயங்களை எடுத்து முன்வைத்து பேசும்போது இந்த கட்சி சாராதவர்களும் இளைஞர்களும் அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த தேர்தலை முக்கியத்துவமாக கருதி வந்து வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்பது தெரிந்துவிடும். இப்போ 2 பெரிய கட்சி தலைவர்களும் அதை உடல்நலம் சரியாக இருந்திருக்குமே, ஆனால் அதை வந்து இன்னும் அதிகம் ஹைலைட் பண்ணி பேசியிருப்பார்கள். அப்போ வந்து ஒரு நடுநிலையாளர்கள் மத்தியிலையும் ஒரு வாக்களிப்பதற்கான ஒரு காரணங்களை வந்து அவர்கள் உருவாக்கி கொண்டிருப்பார். இப்போ வந்து அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அந்த 2 பெரும் தலைவர்கள் இல்லையே தவிர எல்லா கட்சிகளுமே வந்து இப்போ அங்கே பயங்கரமா வேலை பண்ணிட்டு இருக்கிற செய்திகள் தான் நம்ம வந்துட்டு இருக்கு. இந்த தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் முக்கியமான பிரச்சனைகளோ இல்ல முக்கியமான ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நீங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த 3 இடைத்தேர்தல்களையும் நேரடியான பிரச்சனைகள் எதுவுமே இங்க பேசப்படவே இல்லை. அதுல இது பிரச்சாரத்தை நானும் தொடர்ச்சியா பார்த்துட்டு வரேன். அவர்கள் வந்து 2 பேரும் 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெருமைகளை வந்து முன்னிலைப்படுத்தி பேசுகிறார்கள், கட்சியினுடைய செயல்பாடுகளை முன்னிலைப்படுத்தி பேசுகிறார்களே அன்றி, அல்லது எதிர்கட்சியினுடைய தவறுகளை முன்னிலைப்படுத்தி பேசுகிறார்களே அன்றி, பொதுவாக தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து பற்றியும் பேசுறாங்களே தவிர நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட 3 தொகுதிகளில் என்ன செய்யப்பட்டது அல்ல செய்யப்படவில்லை அல்ல செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எந்த விதமான திட்டங்களையும் அங்க அவர்கள் பேசவே இல்லை. இப்ப அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். என்னன்னா, இத்தனைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இது 3 இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போது அங்கே அவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசி அல்லது அதற்கு உத்தரவாதங்கள் கொடுத்து அதற்கு தேவைப்படக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறோம் என்ற நம்பிக்கையை கொடுத்து பிரச்சாரம் செய்வதை விட அவர்கள் தொடர்ச்சியாக தலைவர்களுடைய பெருமைகளை முன்னிலைப்படுத்தி மட்டுமே, கட்சியினுடைய பெருமைகளை முன்னிலைப்படுத்தி மட்டுமே அவர்கள் பேசி வருகிறார்கள். அப்போ திருப்பியும் வந்து நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னா அந்த தனிமனித துதி அப்படிங்கிற அடிப்படையில இருந்தா நம்ம நிக்கிறோம். ஸோ கட்சி சார்ந்த, கட்சியினுடைய ஒரு தலைவர்களை சார்ந்த அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் மட்டும்தான் அங்க முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல மாறி வரும் கூட்டணிகள் அப்படின்னு புதுச்சேரி பத்தி பேசினோம். தமிழகத்துல கூட நம்மளுக்கு வேற மாதிரி பிக்சர்ஸ் வருதோ அப்படிங்கிற ஒரு இதுவும் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது மக்கள் நல கூட்டணி வந்து போட்டியிடலைங்கிற முடிவுக்கு வராங்க. தேமுதிக போட்டியிடுறாங்க. அதுல திருமாவளவன் அவர்களுடைய கருத்து பார்த்தோம் அப்படின்னா, தேமுதிக கோரினால் நாங்க வந்து ஆதரவு அளிப்போம், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை சொல்றாங்க. ஆனா திரு வைகோ அவர்கள் ஆதரவு அளிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இதற்கு எதிர்வினையாக பார்த்தோம் அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்றைய தினம் கேம்பெயினுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்ன கருத்துக்கள், கூட்டணிக்காக தேடி வந்தவங்க அவங்க தான், இன்னைக்கு வந்து எங்களை பத்தி பேசுறதா அப்படின்ற இது நம்ம எப்படி பார்க்கிறோம்? இது வந்து ஒரு நெகட்டிவ் டிஞ்சில் எடுத்துக்கிறோமா, இல்லைன்னா கட்சிகளுக்குள்ளேயே எடுக்கக்கூடிய ஒரு சராசரி சலசலப்பு அப்படின்னு விட்டுருணுமா? நான் இதில் வேற ஒரு ப்ராடர் அவுட்லுக் நம்ம பார்க்கணும். அதாவது என்னென்னா, நீங்கள்
பொது தேர்தலை ஒட்டி நீங்கள் ஒரு வசதியான கூட்டணியை உருவாக்கினீர்கள். அன்றைக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மாற்று சக்தி வேண்டும் என்ற காரணத்தினால் மக்கள் நல கூட்டணி 4 பேர், திரு விஜயகாந்த் அவர்கள், அப்புறம் ஜி.கே. வாசன் அவர்கள், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியாக அமைத்தார்கள். அன்றைக்கு உருவாக்கப்பட்ட ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலான அந்த கூட்டணி இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கருத்துக்கள் தெரிவிப்பது என்பது இன்றைக்கு அதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தவறான சித்திரத்தை தான் ஏற்படுத்தும். அப்போ நீங்க என்னன்னா, இப்போ திரு வைகோ அவர்கள் ஒரு பேட்டியில் தெரிவித்ததை வைத்து இன்றைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பதில் அளிக்கிறார்கள். இப்போ இது இந்த மாதிரி பதிலுக்கு பதில் தெரிவித்துக் கொண்டே போனால் இதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு உரசல் அதிகமாகி கொண்டே தான் போகும். இந்த உரசல்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அதுவும் இந்த மாதிரி வளரும் கட்சிகள் அத்தனை பேருமே ஒருங்கிணைய வேண்டிய காலகட்டங்கள் தொடர்ச்சி இன்னைக்கு மட்டும் கிடையாது, இனிமே வரக்கூடிய காலகட்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அப்படி இருக்கும்போது இதே மாதிரியான உரசல்களான வார்த்தைகளை பயன்படுத்துவதை அவர்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நேத்து நீங்க அத்தனை பேரும் 6 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்தீர்கள். நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மட்டும்தான் மக்கள் உங்களை பார்த்தார்கள். இன்றைக்கு நீங்கள் ஒருத்தர் நீங்க இந்த மாதிரியான உரசலான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது பூதாகாரம் ஆகிவிடும். அது தனிப்பட்ட ஒரு விரோதங்களாகவும் தனிப்பட்ட ஒரு விமர்சனங்களாகவும் பல கேள்விகளையும் அதை வைக்குது இல்லையா? இந்த உரசலுக்கு காரணம் என்ன? தேர்தல் டு தேர்தல் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்துல கட்சிகளால் சேர்ந்து வேலை செய்ய முடியாதா? ஒரு தேர்தல்னு வந்தாதான் கூட்டணிகள் அமையுமா? இது போன்ற கேள்விகளும் வருது. அதுதான் பிரச்சனை. இப்ப நமக்கு கொள்கை சார்ந்த கூட்டணி கிடையவே கிடையாது. நம்ம கிட்ட இருக்குது அத்தனையுமே தேர்தல் சார்ந்த தொகுதி பங்கீடு மட்டும்தான். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தமிழகத்தினுடைய அரசியல்ல தொடர்ச்சியா நம்ம பார்க்கக்கூடியது தொகுதி பங்கீடுகள் தான் நடந்திருக்கே தவிர கொள்கை ரீதியான கூட்டணிகள் என்பது மிக மிக குறைவு. நீண்ட காலமாக இருந்த ஒரே கூட்டணி என்று ஒண்ணு இல்ல. அப்போ தொகுதி, அதாவது நாங்கள் எங்களுடைய கொள்கையோடு இவருடைய இந்த கட்சியினுடைய கொள்கைகளும் ஏதேனும் ஒரு புள்ளி இணைகிறது, அதனால் நாங்கள் இணைந்து வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வேற மாதிரியான ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு விஷயமாக இருக்கும். இங்க இருக்கக்கூடிய 6 கட்சிகளுமே தங்களுக்கான தனித்தன்மைகளோடு தங்களுக்கான கொள்கைகளோடு தான் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் பொதுவான புள்ளியில் இணையக்கூடிய அம்சங்கள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் தான் முதல்ல வருகிறது. அப்ப தேர்தல் என்று வரக்கூடிய இடத்தில் அவர்கள் கட்சி பொதுவான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஏதோ ஒரு அமைத்துக் கொண்டு அவர்கள் தொகுதியை பங்கிட்டு அன்றைக்கு தேர்தலை சந்திக்கிறார்கள். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் முடிந்து விட்டது, இன்றைக்கு வேறு விதமான ரிசல்ட் வேற மாறி போன பிற்பாடு அவர்கள் தங்களுடைய தனித்தன்மைகளை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அப்போ இந்த உரசல்கள் தவிர்க்கப்படலாம். அதாவது நீங்கள் இன்னும் நண்பர்கள் தான், இன்னும் நீங்கள் உங்களை தமிழக மக்கள் முன்னிலையில் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் தனித்தனி பாதையில் செல்வது தவறில்லை, தனித்தனியாக கருத்துக்களை வைத்துக் கொண்டு தருவது தவறில்லை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி உரசல்களை வளர்த்து விடக்கூடாது. அப்புறம் தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள்னு வரும்போது அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறது பலதரப்பட்ட மக்களோட கோரிக்கை. நாளைக்கு நீங்க வேற ஏதோ ஒரு பொது பிரச்சனை வருதுன்னா திருப்பி இந்த 6 பேர் சேர முடியும், திருப்பியும் வேற ஏதோ இன்னும் பல அணிகளை சேர்த்துக் கொள்ள முடியும். அப்போ அந்த இணக்கமான ஒரு நல்லுறவை பேணுவது முக்கியம். அதுல வார்த்தைகள் மிகவும் அபாயகரமானவை. அதை தவறாக பயன்படுத்தி விட்டால் உரசல்கள் மேலும் மேலும் வலுவடைந்து விடும். அதுதான் பிரச்சனை. அதை செய்யக்கூடாது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் கருத்துக்கான எதிர்வினைகள் என்னவா இருக்க போறதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. பல தரப்பட்ட தலைவர்கள், முக்கிய தலைவர்களின் பிரச்சாரமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகின்றன? அது தமிழக அரசியலில் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும்? ஆட்சியில் ஏதேனும் டிசிஷன் மேக்கிங்ல மாற்றம் ஏற்படுத்துமா போன்ற கருத்துக்களும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி இன்றைய தினம் கூடுகிறது. எப்பொழுதும் கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, திரு ராகுல் காந்தி அவர்கள் இம்முறையாவது தலைவராக நியமிக்கப்படுவாரா அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கான அறிகுறிகள் இந்த வாட்டி பெருசாக எதுவும் தென்படலை அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இதற்கான பல காரணங்கள் சொல்லப்பட்டு தான் இருக்குது. திரு ராகுல் காந்தியை தலைவராக அறிவிக்கிறதுல தயக்கம் ஏன்? இல்லை அது தயக்கமா, இல்லை பொறுத்திருந்து அறிவிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷனாக மட்டும்தான் நம்ம பார்க்கணுமா? இல்லை, இது நீங்க திருப்பி காங்கிரஸ் காரிய கமிட்டி, இது அவர்களுடைய கட்சி ஒரு முடிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை நான் தவறும் சொல்லலை. ஒரு பத்திரிகையாளராக, ஒரு சாதாரணனாக நான் பார்க்கும்பொழுது அவர் தொடர்ச்சியாக இந்திய அரசியலில் தனது பங்களிப்பை செய்து கொண்டே வந்திருக்கிறார். தேசிய அரசியலில் அவருடைய முக்கியத்துவம் வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் காங்கிரஸ் தலைமையில் பார்த்தீங்கன்னா திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கு போதுமான அளவு உடல்நலம் சரியில்லை என்ற ஒரு பேச்சு இருக்கிறது. அதனால் எல்லா முடிவுகளையும் இன்றைய தேதியில் கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் எடுத்து வருகிறார், செயல்படுத்தி வருகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உடனடியாக அவரை தலைவராக அறிவிப்பது என்பதுதான் ஒரு நாட்டுக்கு, குறிப்பாக அந்த கட்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முடிவாக இருக்க முடியும். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேல வைக்கக்கூடிய பல்வேறு விமர்சனங்களிலிருந்து இது வருகிறது. ஒன்று,
அவர் வந்து மூத்த தலைவர்களோடு இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கவில்லை. அவருக்கு தனக்கான ஒரு இளைய தலைவர்களை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அந்த இளைய தலைவரோடு தான் அவரால் சகஜமாக பழக முடிகிறது. மூத்த தலைவர்களில் பலரும் இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் வருகிறது. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதே கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு அடுத்த கட்ட ஒரு சரிஸ்மாட்டிக் லீடர் தான் முக்கியமே தவிர, யார் பேச்சை யார் முகத்தை காட்டினால் இந்தியாவெங்கும் தெரிகிறதோ, யார் முகத்தை காட்டினால் இந்தியாவெங்கும் வாக்கு சேகரிப்பிற்கு பயன்படுகிறதோ அவர்தான் தலைமைக்கு ஏற்க முடியுமே தவிர, நீங்க வந்து மூத்த தலைவரோடு அரவணைத்து போவது என்பது வேறு, அவர்கள் இவரை தலைவராக ஏற்க தயங்குவது என்பது வேறு. அவர்கள் இவரை ஏற்க தயங்குவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படலாம். அதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் திருப்பியும் திருமதி சோனியா காந்தி அவர்களே இருக்க வேண்டும் என்று விரும்புவதிலும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவருக்கு உடல்நலம் ரீதியாக அவருக்கு போதுமான அளவு ஆக்டிவா வேலை செய்ய முடியலன்னு சொல்றாங்க. அப்போ இயல்பாகவே முக்கியமா இப்ப இவரை முன்னிலைப்படுத்தி செயல்பாட்டுக்கு அவரை கொண்டு வருவது என்பதுதான் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு உந்து சக்தியாக இருக்க முடியும். எஸ், நம்ம இதுல இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அடைந்த தோல்விக்கு பிறகு பல மாநிலங்கள்லயும் அவர்கள் ஆட்சி இழக்கிறாங்க, அவர்களுக்கு தொடர் தோல்வி ஏற்பட்டு வருது அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் போன்ற பல முக்கிய தேர்தல்கள் வருது. அதுல பஞ்சாப்ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு முன்பு ஆட்சியில் இருந்திருக்காங்க, 10 ஆண்டு காலம் இப்ப ஆட்சியில் இல்லை, ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். உத்தரப்பிரதேச தேர்தலில் அவர்கள் என்ன மாதிரி கால் பதிக்க போறாங்கிறதையும் உன்னிப்பா கவனிச்சுட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர் தலைவர் அறிவிக்கப்படலாமோ அப்படிங்கிற ஒரு கருத்தும் வைக்கப்படுது. ஒருவேளை அவர் இன்னைக்கு தலைவர் அறிவிக்கப்பட்ட அதன் பிறகு தேர்தல் முடிவுகள் எதிர்வினையா போச்சுன்னா அவர் தலைமைக்கு அது ஒரு கேள்விக்குறியாயிடுமோங்கிறதானே. நீங்க இந்த விமர்சனம் தொடர்ச்சியா வைக்கப்பட்டே வந்திருக்கு. என்னன்னா அவரால் எந்த ஒரு மாநில தேர்தலையும் வென்று தர முடியவில்லை. அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் தோல்வியை மட்டுமே சந்தித்திருக்கிறோம். இது ஒரு தொடர்ச்சியாக மீடியால பேசப்படக்கூடிய செய்தி. அதாவது வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மட்டும் இதுல முக்கியம் கிடையாது. நீங்க வெற்றி பெற்று தந்தால் உண்மையில் பெரிய ஒரு சாதனை தான். அது அவருடைய தனிப்பட்ட சாதனையாக அங்கே அவருடைய தனிப்பட்ட சாதனையாக சொல்லப்படுவது. ஒவ்வொரு தலைவருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. என்னன்னா இது தனிப்பட்ட ஒரு சரிஸ்மா, அவனால தான் வாக்கு வங்கிக்கு வந்தது, அதனால தான் ஓட்டு வந்தது, அதனால தான் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு ஒரு சூழ்நிலை நீங்க மீண்டும் 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 கட்டமைக்கப்படுது. இந்த கேஸ்ல இவருடைய கேஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு தரமும் இப்ப நீங்க அவருடைய பிரச்சாரத்தினால் நடைபெறும் என்று எதிர்பார்த்தது நடைபெறவில்லைன்னு அது அவர் மேல தனிப்பட்ட ஒரு விமர்சனமாகவும் ஒரு பழியாகவும் சுமத்தப்படுகிறது. இது அப்படி கிடையாது. எப்பவுமே தேர்தல் என்பது ஒரு கூட்டு முயற்சியாகவும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனநிலையை எவ்வளவு தூரம் ஒருங்கிணைத்து சேர்க்க முடியும் என்பது அது பொதுவான புரிதலா இருந்தாலுமே கூட ஒருவேளை காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தல்களில் நல்ல முறையா செயல்படலை அப்படிங்கிற போதும் இவர் அந்த காலத்துல தலைவரா இருந்தாலும் அந்த கேள்வி எழாதா அப்படிங்கிறது கண்டிப்பா. இப்ப நீங்க நாளைக்கு இதே இன்றைக்கு அவர் தலைவராக நியமித்து விட்டு நாளை 2-3 தேர்தல்கள் மீண்டும் தோல்வியை சந்திக்குமானால் அந்த தோல்வியும் அவர் ஏற்றுக்கொள்வதுதான் வேண்டும். இப்ப நீங்க விமர்சனத்துக்கு அஞ்சவே கூடாது. ஆக்சுவலா நான் பொறுப்பேற்றுக் கொள்வது என்பது வேறு, பொறுப்பேற்றுக் கொண்ட செயல்பாடுகளை இன்னும் மும்முறைப்படுத்தி வேகப்படுத்தி செயல்படுத்துவது என்பது வேறு. அப்படி செயல்படுத்தியும் கூட நாளைக்கு தோல்வியே திருப்பியும் ஏற்படுகிறது என்றால் அதனால் என்ன ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. இப்ப நீங்க தோல்விகளை சந்தித்து நீங்கள் அதுக்கான தயாரிப்புகளை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதில் எந்த விதமான குற்றத்தவறும் கிடையாது. இந்த ஹோல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு வெற்றி வந்த பிற்பாடு தான் இவரை நீங்க மேல எலிவேட் பண்ணணும் அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த வெற்றி மாநிலங்கள்ல இன்னைக்கு ஏற்பட்டிருக்கூடிய டைனமிக்ஸ் என்பதே வேற. அப்போ மாநிலங்கள்ல ஏற்பட்டிருக்கூடிய இந்த பல்வேறு விதமான மாற்றங்களை மனசுல வச்சு பார்க்கும்போது நீங்கள் காங்கிரஸ் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு அந்தந்த மாநிலங்களில் முழுமையான வெற்றியை பெறுவது என்பதே இப்போ சாத்தியமில்லாத ஒரு விஷயமா மாறிக்கொண்டிருக்கிறது. இது தேசிய கட்சிகள் எல்லாருமே சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அதனால இவரை நீங்க தேசிய அளவில் கொண்டு வருவதன் மூலமாக தலைவராக கொண்டு வருவதன் மூலமாக பல்வேறு விதமான முடிவுகள் எடுப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் முன்னிலைப்படுத்துவதற்கும் முக்கியமான ஒரு காங்கிரஸுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாகவும் பலமாகவும் இருக்கும். அதை இந்த மாதிரியான சீனியர்ஸ் முட்டுக்கட்டை போடாமல் நீங்கள் உடனடியாக அதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. என்ன கிட்டத்தட்ட இன்னைக்கு அவர் 46 வயசு 47 வயசு ஆதாக்கல அப்படின் போது நீங்க அவர் இயல்பாகவே நீங்க தலைமைக்கான எல்லா தகுதிகளையும் வளர்த்து கொண்டிருக்கிறார், அரசியலையே இருந்திருக்கிறார். கண்டிப்பாக அவரால் கட்சி நிர்வாகத்தை சிறப்பாக செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்தோம் என்றால் உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு காங்கிரஸ் தயாராகி வரக்கூடிய விஷயங்களை நம்ம கவனித்தோம் என்றால் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தரை போட்டு அந்த டீம் மூலமா பல ப்ரிப்பரேஷன்ஸ் அவங்க பண்ணிட்டு வரதையும், திருமதி ஷீலா தீக்ஷித் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி கேம்பெயின்ஸ் நடத்தினதையும், திரு ராகுல் காந்தி தலைமையில் பல இடங்களில் ரோட் ஷோஸ் நடத்தினதையும் பார்க்கிறோம். அப்போ பேசும்போது அடுத்த கட்டமாக மக்கள் வைத்த கோரிக்கையோ இல்லை காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்த கருத்துக்களோ பார்த்தோம் அப்படின்னா திருமதி பிரியங்கா காந்தி அவர்களை பற்றி.
ஸோ மீண்டும் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு வரும்போது அந்த நேரு காந்தி குடும்பத்தை தாண்டி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க இன்னும் அவர்கள் தயாராகவில்லை என்று பார்க்கிறோமா? நேரு காந்தி குடும்பத்தை தவிர வேறு தலைவர்களை அந்த கட்சி உருவாக்கவும் இல்லை. பிரச்சனை நீங்க இன்னொரு பாயிண்ட்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இவர்கள் மட்டும்தான் தலைவர்களா, இது வந்து குடும்ப அரசியலான்னு நீங்க பேசுனீங்கன்னா அதுல எவ்வளவு நியாயம் இருக்கோ, இன்னொரு நியாயம் என்ன இருக்கு என்னன்னா, அந்த குடும்பத்தை தாண்டி வேறு வலுவான தலைவர்களை அந்த கட்சி உருவாக்கி வளர்க்கவே இல்லை. மாநில அளவில் வளர்த்திருக்குது. மாநில அளவில் பல்வேறு அளவில் நீங்க பல்வேறு மாநிலங்களில் முக்கியமான காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் உருவாகி இருக்கிறார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா தேசிய அளவில் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேச்சர் உள்ள கட்சி தலைவர்களை அந்த கட்சி வளர்த்தெடுக்கவே இல்லை. இது ஒரு பெரிய சிக்கல். முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி காங்கிரஸ்ல மாநிலங்களிலே வளர்ந்த தலைவர்கள் தான் தேசிய அளவில் மிகப்பெரிய அளவில் பெயர் பெற்று அவர்கள் தேசிய அளவில் புகழ் பெறுவார்கள், தேசிய அளவில் அங்கீகரிக்கப்படுவார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இன்றைக்கு அந்த சூழல் நடைபெறவே இல்லாத போது தேசிய அளவில் அங்கீகரிக்கக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்களாக காங்கிரஸ் அந்த ஒரு நேரு குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர்கள் தான் இன்றும் இருக்கிறார். இது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப நீங்க வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இது வாரிசு அரசியல் மட்டும்தானா அப்படின்னா இல்ல, நீங்க வந்து கட்சியில் இருக்கக்கூடிய அது வந்து தெரிந்து இந்த மாதிரி தவறை அவர்கள் செய்தார்களா, தெரியாமல் செய்தார்களா என்று தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்று ஏற்பட்டிருக்கிறது. இதுல அடுத்த கட்டமாக இன்று மீண்டும் வந்து நீங்க பிரியங்கா காந்தி பற்றி நாம் பேசுகிறோம். பிரியங்கா காந்தி வந்தார் என்றால் அவராலும் ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. கண்டிப்பாக அவரால் வந்தாலும் அவருடைய பிரச்சாரத்தினாலும் கூடுதலாக இன்னும் அவர்களால் ஒரு 10 இடங்களை வெல்ல முடியும் என்றால் அதை கண்டிப்பாக அவர் செய்யத்தான் போகிறார்கள். அவர் நாளைக்கு ராகுல் காந்திக்கு மாற்றாகவே வந்து விடுவாரா அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்று மீண்டும் பேசப்படுகிறது. அதுவும் நீங்க வந்து ஏற்றுக்கொள்ள செய்திதான். யார் கடைசியில் மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு தங்களுடைய பேச்சினாலும் திறமையினாலும் செயல்பாட்டினாலும் வலுவாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அரசியல் கட்சி தலைவர்களாக உருவாக முடியும். இதில் வந்து நாளைக்கு இவர்கள் 2 பேருக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு சிறந்த தலைவர் யார் உருவாகிறாரோ அவரை நாடு ஏற்றுக்கொள்ள போகிறது. எஸ், ஓஆர்ஓபி தொடங்கி பல முக்கிய பிரச்சனைகள்ல திரு ராகுல் காந்தி வந்து பப்ளிக்கா வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதையும் கடந்த வாரங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இன்றைய தினம் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட போகின்றது, அங்கு வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவா இருக்க போன்றவற்றை நம்ம உன்னிப்பா கவனித்து நாளைக்கு விவாதிக்க போறோம். கட்சிகள் தேர்தல்கள் அப்படிங்கிற வாதத்துக்குள்ள நம்ம போகும்போது நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஆளும் கட்சிக்கு எதிராக எப்பவுமே வந்து ஒரு பெரிய கூட்டணி, ஆளும் கட்சிக்கு மாற்றான ஒரு அணி, மூன்றாவது அணி, இது போன்ற விஷயங்கள் தமிழகத்தில் மட்டும் இல்லை தேசிய அளவிலையும் பேசப்பட்டு தான் வருது. அதில் இப்போ கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களின் கருத்துக்கள். அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து 2019 பாஜகவை வீழ்த்துறதுக்கு ஒன்று கூடணும் அப்படின்னு அவருடைய கருத்து. இதில் எப்பவும் இந்த எதிர்கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா மத சார்பற்ற கட்சிகள் அப்படிங்கிற டேர்மும் சேர்த்து தான் அவங்க அதை சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இந்த கூட்டணி வந்து சாத்தியப்படுமா? ஏன்னா பீகாரில் அது சாத்தியப்பட்டது, உத்தரப்பிரதேசில் அது கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது 2019 தேர்தலில் பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு பெரிய மூன்றாவது அணி, திரு நிதிஷ்குமார், செல்வி மம்தா பானர்ஜி, மாயாவதி இவர்கள் அனைவரும் அடங்கிய ஒரு மெகா கூட்டணி சாத்தியமா? இது ஒரு கற்பனை. இந்த கற்பனையை வந்து யாருமே இந்த கற்பனை செய்வதற்கு யாருக்குமே வந்து எந்த தடையும் விதிக்க முடியாது. அதனால அந்த கற்பனை செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கற்பனை இது. இந்த கற்பனை வந்து என்ன எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இன்னும் 2.5 வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த கவர்மெண்ட் வந்து, இன்னும் 2.5 வருஷம் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னும் போது இன்றைக்கே நீங்கள் தயாரிப்புகளை ஆரம்பித்தால் தான் நீங்கள் வந்து பேச முடியும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. ஒன்று. இரண்டாவது, இப்போ நீங்கள் இது மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு ஒன்று உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு காமன் பிளாங்கை உருவாக்கி அதன் மூலமாக நான் வந்து ஒரு நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ்க்கு ஒரு பெரிய லார்ஜர் ரோல் நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து முன்னிலை எடுக்கிறார். பல கேள்விகள் இருக்கின்றன, பல விஷயங்கள் இதில் நம்ம வந்து இன்னும் தொடர்ச்சியாக இன்னும் அடுத்த 2.5 வருஷமும் பேச போகிறோம். பட் ஆனால் அடிப்படையில் நான் புரிஞ்சு கொள்ளக்கூடிய செய்திகள் என்ன, இந்த மாதிரியான ஒரு கருத்தை இன்றைக்கு விதைத்திருக்கிறார். இந்த கருத்தை வந்து எவ்வளவு தூரம் வளரப்போகிறது, யார் இதற்கு வந்து அணி சேரப்போகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இது பின்னாடி இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக அவர்களது அது வந்து ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிற அளவில் காங்கிரஸ் பேசியிருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் ஆப் பேசியிருக்கிறார்கள். எல்லாருமே ஒவ்வொரு தங்களுடைய கருத்தை தெரிவித்து வருகிறார்கள். அமர் சிங் பேசியிருக்கிறார். கருத்து சொன்ன அனைவரும் பார்த்தோம் அப்படின்னா அந்த லோக்கலைஸ் ரீஜன்ல ஸ்ட்ராங் பார்ட்டிஸாக தான் இருக்காங்க. ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி, பீகார்ல ஜேடியு, வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ். ஸோ இது போன்ற கட்சிகள் அவரவர் மாநிலங்களில் ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றார்கள் என்றால் அது இப்போ இருக்கக்கூடிய என்டிஏக்கே ஒரு சவாலாக இருக்காது. ஆமாம், இப்போ நீங்கள் என்னென்ன மாநிலங்களில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருங்கிணைந்து அதே சமயத்தில் இப்போ காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சியை வந்து நீங்கள் ஒரு பின்னணியில் இருந்து செயல்படுமையானால்
அவர்கள் வந்து இந்த ஒரு மாற்று அணியை வந்து உருவாக்க முடியும். இப்போ மூன்றாவது அணியாக இது உருவாகும் நான் எதிர்பார்க்க தயாரில்லை. என்னன்னா என்னுடைய ஒரு ஒரு யோசனை என்னவா இருக்கும் அல்லது கணிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்து மாநிலங்களில் இன்றைக்கு வந்து கட்சிகள் வலுவாக வளர்ந்திருப்பதா இதை வந்து காங்கிரஸ் பயன்படுத்தி கொள்ள வரும். அவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சரடாக காங்கிரஸ் பின்னணியில் இருந்து இயங்கி, ஒன்று நீங்கள் முதல்வர் பிரதமர் வேட்பாளராக நிதிஷை முன்னிலைப்படுத்தலாம், அல்லது இன்றைக்கு வந்து நீங்க தெரிவித்திருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி முன்னிலைப்படுத்தலாம். இவர்களை முன்னிலைப்படுத்தி நீங்கள், ஏன்னா இவங்க அத்தனை பேரும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு சரடு ஒருத்தர் தேவை. அதனால நீங்க வந்து இப்ப நீங்க இந்த அம்மாவுடைய நேரடியாக இவர்களால் வந்து அத்தனை பேரோடும் ஒருங்கிணைந்து வேலை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதமான ஒரு பொறுமையோ நிதானமோ அத்தனை பேரையும் வந்து அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவமோ இந்த அம்மாக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா காங்கிரஸுக்கு அந்த விதமான இருந்ததற்கான அறிகுறிகள் முன்பு நம்ம பார்த்திருக்கோம். திரு நிதிஷ்குமாரோடையும் அவர்களுக்கு இணக்கமான ஒரு உறவு தான் இருக்கு. திரு அரவிந்த் கெஜ்ரிவாலோடையும் ஒரு இணக்கமான ஒரு உறவு தான் அந்த கட்சி மெயின்டைன் பண்றாங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஆனா இப்ப நான் என்ன சொல்ல, தேசிய அளவில் இப்ப நீங்க இந்த பக்கம் மாத்திரம் இப்ப நீங்க தென் மாநிலங்கள்லையும் இதே மாதிரியான ஒரு கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்ப இந்த மாதிரி எல்லா இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக காங்கிரஸ் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மம்தாவே செயல்பட்டார் என்றால் அது வேற விதமான கூட்டணியாக அமையும். ஆனால் காங்கிரஸ் தன்னை வந்து இப்ப எப்படி புரிந்து கொள்ளும் என்றால், இவர்களுடைய கூட்டணியை முன்னிலைப்படுத்தி காங்கிரஸ் வந்து ஒரு சரடாக இருந்து அவர்களை இணைத்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அல்லது காங்கிரசும் தனித்து நின்று அல்லது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டணி பார்ட்னர்ஸை வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டு கூட வந்து மூணாவது அணியாக இந்த மம்தா தலைமையிலான கூட்டணி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மம்தா தலைமையான கூட்டணி அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பியும் வந்து தேசிய அளவில் ஒரு அங்கீகாரத்தை கிடைப்பதற்கு ஒரு போராட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். கருத்தளவில் இதை இன்றைக்கு தேதியில் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஒரு விஷயமாக இதை பார்க்கக்கூடிய ஒரு கவனம் பெறக்கூடிய ஒரு அம்சம். ஆனால் என்னன்னா இது எப்படி வந்து இன்னைக்கு உருவாக போகுது அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏன்னா இந்த மாற்று அணி அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையுமே ஏதேனும் ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கும். ஒன்று அது தனி மனிதனுடைய ஒரு விருப்பு வெறுப்புகள் சார்ந்து போய் மாட்டிக்கொள்ளும், அல்லது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல போய் மாட்டிக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் அதை விட முக்கியமானது, தே வில் நாட் பி ஏபிள் டு கேப்சர் த ஆடியன்ஸ். மக்களுடைய மனங்களில் அவர்கள் போய் சேர மாட்டார்கள். அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. மக்களுடைய கற்பனையை நீங்க வந்து அவர்கள் புரிந்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சமாக அவர்கள் வைக்க வேண்டும். இதெல்லாம் சாத்தியமானால் இவருடைய தலைமையிலான இந்த அணி என்பது ஒரு முக்கியமான ஒரு அணியாக மாறும். 2014 தேர்தலில் நம்ம பார்க்கிறோம், நீண்ட இடைவேளைக்கு பிறகு தனிப்பெரும் கட்சி ஒருத்தருக்கு வந்து 280 சீட்டுக்கு மேல மக்கள் ஒரு மேண்டேட் கொடுக்குறாங்க. 2019 தேர்தல்கள் என்ன சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்குன்னு பார்க்கணும். மீண்டும் வந்து கூட்டணி ஆட்சிக்கு போதா இந்தியா, இல்ல அப்போ மீண்டும் வேற ஏதேனும் ஒரு கட்சி தனி கட்சியா வருமா, இது போன்ற பல விஷயங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது அரசியல் இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா இதை விட இன்னும் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம். தலைநகரை ஆட்டி வைக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் நேற்றைய தினமும் விவாதித்தோம். ஆனால் தினசரி விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்கோம். பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சாச்சு. பதர்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பவர் பிளான்ட்டை வந்து அடுத்த 10 நாட்களுக்கு முடக்கிக்கிறாங்க. ஸோ இது போன்ற பல டிராஸ்டிக் மெஷர்ஸை அரசாங்கமும் எடுத்துகிட்டு தான் வருது. ஆனால் பொல்யூஷன் குறைந்த பாடு இல்லைன்னு பார்க்குறோம். ஸோ இதற்கான ஒரு தீர்வு நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நம்மகிட்ட தான் இருக்கு. பிரச்சனையை உருவாக்கியவர்கள் நாம் தான், அதை தீர்க்க வேண்டியது நம்மளோட கையில தான் இருக்கு. பிரச்சனை என்ன? அடிப்படையில் நாம் நகரமயமாக்கலை அதிகப்படுத்தினோம். நாம் நகரங்களை சார்ந்து தொழிற்சாலைகளை உருவாக்கினோம், நகரங்களை சார்ந்து தொழில்களை உருவாக்கினோம், வேலை வாய்ப்பை பெருக்கினோமே தவிர நகரங்களுக்கு அப்பாற்பட்டு சிறு சிறு கிராமங்களில் சிறு சிறு நகரங்களில் நாம் இதே மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புகளையோ அல்லது தொழிற்சாலைகளையோ உருவாக்க தவறிவிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் சார்ந்து வாழ கத்துக்கிட்டோமே தவிர சுற்றுச்சூழலை பாதுகாக்க நம்ம கத்துக்கல. அப்ப நீங்க என்னன்னா நம்முடைய மிகப்பெரிய சிக்கல், அதுவும் நீங்க பாம்பே மாதிரியோ டெல்லி மாதிரியோ ஒவ்வொரு, அதுவும் இப்ப பெங்களூரு, சென்னையும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா பெங்களூரும் பாத்தீங்கன்னா முன்னாடி அவ்வளவு குளிரா இருந்த ஊர்ல இன்னைக்கு குளிரே இல்லைங்கிறாங்க. அப்போ உண்மையாகவே நடந்த ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, மக்கள் தொகை பெருக்கம் ஒண்ணு, தொழில்களின் பெருக்கம் ஒண்ணு, இண்டஸ்ட்ரீஸுடைய பெருக்கம் ஒண்ணு. அப்போ இந்த மாதிரி நகரை சார்ந்து உருவாக்கக்கூடிய தொழில் வளத்தை நாம் மீண்டும் கேள்விக்குட்படுத்த வேண்டிய ஒரு கேள்வி தருணத்தில் இருக்கிறோம். அப்போ நாம எப்படி இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குறோம்? நீங்க வந்து வெளியே கொஞ்சமா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ இதுதான் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போ நீங்க இன்னைக்கு வேணா வந்து டெல்லியில வந்து நம்ம இந்த பிரச்சனை இப்படி வேணா சால்வ் பண்ணலாமே தவிர இது நீண்ட கால சொல்யூஷன் அல்ல. ஓகே, இப்போ இந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அரசு தரப்புல இருந்து எடுத்துக்கக்கூடிய முடிவுகள் ஒன்று பார்க்குறோம். ஹெல்த் ஹசார்ட், மக்கள் தான் எல்லாருமே பாதிக்கப்படுறோம். அதில் பார்க்கும்போது சென்னையில் கூட ஏர் பொல்யூஷன், ஏர் குவாலிட்டி வந்து மோசமாக தான் இருக்கு அப்படின்றது வருது. ஸோ மக்களிடையே இதற்கான விழிப்புணர்வு எவ்வளோ இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் நம்ம என்ன மாற்றிக்கலாம்னு நினைக்கிறீங்க? நிறைய மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். நமக்கு இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம செய்து கொள்ள வாகனங்கள் பெருக்கம் இங்கே சென்னை மாநகரில் மிக அதிகமாக இருக்கிறது. பல சாலைகளில் நீங்கள் வந்து பல இன்ச்சாக நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது கக்கக்கூடிய புகை வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கிறது. அப்போது நம்முடைய குறைந்தபட்சம் நம்முடைய பள்ளிகளையாவது நம்ம வந்து நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும், அல்லது வந்து கல்லூரிகளின் நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த மாதிரி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீகன்ஜஸ்ட் பண்ணி
இந்த மாதிரியான நேரங்களை மாற்றி அமைத்து செய்வதன் மூலமாக நம்முடைய அந்த ரோட் கன்ஜெஷன்ஸ் குறைக்க முடியும். அதில் ஏற்படக்கூடிய கக்கக்கூடிய புகையை குறைக்க முடியும். இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு மாசை உருவாக்குமோ அதை ஏற்ப அரசாங்கம் திட்டமிட்டு அதை வந்து அந்த தொழில்துறையினருக்கு ஏற்ப நீங்கள் மாற்றி அமைத்து கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் மக்கள் எல்லாரும் இணைந்து செய்துதான் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து பெருமளவு குறைய முடியும், வெளியே வர முடியும். சுற்றுச்சூழல் மாசு என்பது நம்ம ஆரோக்கியத்திற்கு நாமே விளைவிக்கும் கேடு என்பதுதான் இதோடைய விரிவாக பார்க்கிறோம். இதற்கான தீர்வு விரைவில் காணப்படணும் அப்படிங்கிறது தான் கருத்தா இருக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தல் இன்னும் 2-3 நாட்களில் நடக்கவிருக்கிறது. அதை பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது 2 நாட்களில் தெரிந்துவிடும் யார் அதிபர்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹிலரி கிளின்டனா டொனால்ட் ட்ரம்ப்பாங்கிற கேள்வி, பலதரப்பட்ட தலைவர்கள் வந்து நாடு முழுக்கும் சூறாவளி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இப்போதைய அதிபர் ஒபாமா தொடங்கி முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் வரைக்கும் ஹிலரி கிளின்டனுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய பல கலைஞர்கள் வந்து இசை கலைஞர்கள்லேருந்து எல்லாருமே ஹிலரி கிளின்டனுக்கு ஆதரவாக, நிறைய பேர் ஹிலரி கிளின்டனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறதையும் பார்க்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப் தரப்புலையும் வந்து நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலில்? டொனால்ட் ட்ரம்ப்பா ஹிலரி கிளின்டனாங்கிற கேள்விக்கு என்ன பதில் கிடைக்கும்? இப்போ இதில் வந்து 2 பேரையுமே மிகச்சிறந்த ஒரு வேட்பாளர்கள்னு யாரும் சொல்லவே இல்லை. அங்கே அமெரிக்காவில் ஆய்வு செய்யக்கூடிய எந்த ஒரு அந்த அதிபர் தேர்தலை தொடர்ச்சியாக விமர்சித்து வரக்கூடிய யாருமே வந்து 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய நிறைகளையும் குறைகளையும் சுட்டிக்காட்டி வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இதில் வந்து என்னென்னா இருக்கக்கூடியதில் யார் பெஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து மக்களுடைய இதில் இருக்கக்கூடிய வாய்ப்பே தவிர இவர் தான் மிகச்சிறந்தவர், இவரைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கவே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கமிட்மெண்ட் வந்து அங்கே கிடையாது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய 2 வேட்பாளர்களுமே வந்து ஒவ்வொரு வகையிலும் ஏதேனும் ஒரு குறைகளோடு தான் இருக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு 4% வந்து கூடுதலாக மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றிருக்கிறார் ஹிலாரி. கருத்து கணிப்புகள்னு எடுத்து பார்த்தா ஒரு மொத்தம் வந்து 8 கணிப்புகளில் ஒரு 6ல் ஹிலரி கிளின்டன் லீட் எடுக்கிறாங்க, 2ல் திரு ட்ரம்ப் வந்து லீட் எடுக்கிறத பார்க்குறோம். ஸோ கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் பார்த்தா ஹிலரி கிளின்டனுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதா இப்போதைக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேர் மேலேயும் வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ இது வந்து வாக்காளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதையும் பார்க்குறோம். கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தா எத்தனை பேர் இந்த முறை வாக்களிப்பார்கள் என்ற கேள்வி அங்கே இருக்குது. வாக்களிப்பார்கள் என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியை வந்து திரு ட்ரம்ப் வந்து வலியுறுத்தி வந்து கொண்டே இருக்கிறார். என்னன்னா, நீங்கள் அந்த ப்ரொடெக்ஷனிசம்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் அமெரிக்காவை காப்பாற்றுறது, அமெரிக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, இது இதர அம்சங்கள், அவர் இந்த ப்ரொடெக்ஷனிசம் வந்து ரொம்ப வருஷமாகவே அங்கே இருக்குது. இப்போ அதுவும் இந்த பொருளாதார தேக்கத்துக்கு பிற்பாடு நீங்கள் அது வந்து ஒரு மிக பெரும் அளவு வளர்ந்துருக்கிறது. ஏன்னா சர்வதேச அளவில் வேறு நாடுகளுக்கு வேலைவாய்ப்பை அனுப்புவது என்பதோ, இந்த மாதிரியான அங்கே உள்நாட்டு பொருளாதாரம் அதனால் பாதிக்கப்படுவது, வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவது என்பதெல்லாம் தொடர்ச்சியாக மக்கள் பார்த்து வந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய பார்வையில் இன்னைக்கு இந்த ப்ரொடெக்ஷனிசம் அவசியமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த ப்ரொடெக்ஷனிசம் அவசியமோ என்று ஏற்படுவதன் மூலமாகவே திரு ட்ரம்புக்கு வந்து ஓரளவுக்கு கூடுதலான வாய்ப்புகளை வந்து மக்கள் கொடுக்க விரும்புகிறார்களோ என்ற எண்ணமும் ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டீப்பான ஒரு பிரச்சனையிலிருந்து அவர்களுடைய முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது. ஏன்னா அவர்களும் இங்கே பாதிப்புகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது. ஆனால் பொதுவாகவே நீங்கள் ட்ரம்பை பற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விமர்சனங்களில் அவருடைய தனிப்பட்ட ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், அவருடைய நிறுவனம் சார்ந்த பல்வேறு நெறிமுறைகள் அற்ற நடவடிக்கைகள், இது அத்தனையுமே வந்து கடுமையாக விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் அமெரிக்க மக்கள் வந்து பொதுவாகவே நீங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொதுவாக பேச மாட்டார்கள். ஆனால் தலைவர் என்று வரும்பொழுது, அதுவும் அதிபர் வேட்பாளராக வரக்கூடியவர்களுக்கு குடும்பம் என்பதும் அவருக்கான குடும்ப வாழ்க்கை என்பதும் அவருடைய நெறிமுறைகள் என்பதும் மிக மிக முக்கியமாக கருதுவார்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ட்ரம்புக்கு ஒரு இடத்தில் அந்த இடத்துல சரிவு இருக்கிறது. ஆனால் வந்து ஹிலரிக்கு ஓரளவுக்கு கூடுதலான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆனால் ஊழல் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படும் போது ஹிலரி கிளின்டன் அவர்களுக்கு சறுக்கல் ஏற்படுறதையும் பார்க்கிறோம். இதே விஷயத்தை நம்ம கவனித்தோம் அப்படின்னா இந்திய வாக்காளர்கள், இந்திய வம்சாவளி வாக்காளர்கள் எந்த பக்கம் செல்ல போறாங்க அப்படிங்கிறதும், யூஸ்வலாக டெமோக்ராட்ஸ்க்கும் ஹிலரி கிளின்டனுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த முறை மாற்றி வாக்களிப்பார்களா என்ற கேள்விகளும் வைக்கப்படுது. இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஷிப், யார் வேணா அதிபர் ஆனதுக்கப்புறம் இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ வந்து ஒரு நல்ல இணக்கமான நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. ஹிலரி கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப் இருவரில் யாரேனும் ஒருவர் அதிபர் ஆனால் இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம எப்படி பார்க்குறோம்?
இந்தியா வந்து ஒரு வளரும் நாடு, அதுவும் குறிப்பாக வாய்ப்புகள் மிகுந்த அளவில் இருக்கக்கூடிய நாடு. இங்கே இருக்கக்கூடிய புத்திசாலிகள் யார் என்று அவர்களுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி எப்பேற்பட்ட வளர்ச்சி என்று தெரியும். இங்கே இருக்கக்கூடிய முதலீட்டிற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக தெரியும். அதனால அமெரிக்காவில் யார் அதிபராக வந்தாலும் இந்தியாவோடு இதே விதமான இணக்கமான சூழலை தான் அவர்கள் வந்து வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அங்கே வந்து ஒரு வளர்ச்சி என்பது ஓரளவுக்கு நீங்க சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த வளரும் நாடுகள், இந்த பிரிக்ஸ் நாடுகள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இன்னும் வளருவதற்கான, முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உடல் உழைப்பு மிக அதிகமாக இருக்கிறது. புத்தி உழைப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் நாம். அப்போ நம்மை வந்து அவர்கள் குறைந்த விலைக்கு வேலை வாங்குவதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் செய்யக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது எப்பேற்பட்ட யார் இதுல வந்து அதிபராக வந்தாலும் அந்த விதமான இந்தியாவுக்கு வேலைகளை அனுப்புவது என்பதோ இங்கிருந்து இருக்கக்கூடிய மனித வளத்தை பயன்படுத்திக் கொள்வதில் யாருமே தயக்கம் காட்டப்போவது இல்லை. அதனால அந்த விதமான உறவுகள் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த விதமான பெரிய மாற்றம் வரும்னு நான் நினைக்கல. ஆனா நீங்க வந்து ஒரு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய புரிதல்கள் அடிப்படையில், அதாவது ராணுவ ரீதியான புரிதல்கள், அது வந்து இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் ரீதியான புரிதல்கள்ல ஒரு 2 பேருக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான உறவுகளை வந்து நீங்க ஏற்கனவே ஹிலரி கிளின்டன் வந்து அரசு துறையிலே இருந்தவர் என்பதனால் நீங்க இந்திய அரசோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கமான உறவை தொடர்வார்கள். தப்பித்தவறி திருப்பி வந்து ஒரு கால தப்பித்தவறி திரு ட்ரம்ப் வந்து வந்தார் அப்படின்னா நீங்க அவருக்கு இருக்கக்கூடிய புரிதல்ல இருந்து, ஆனா ஒண்ணு கடைசியில அங்கே நிர்வாகத்தை நடத்தக்கூடியது என்பது செக்ரட்டரிஸ் தான். சோ அந்த செக்ரட்டரிஸ் எவ்வளவு தூரம் இந்தியாவோடு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவை எடுத்து கண்டிப்பா ட்ரம்புக்கு தெரிவிப்பார்கள். அதைத்தான் நீங்க அவரும் செயல்படுத்த போறார். அப்போ யார் அதிபராக வந்தாலும் இந்தியா சார்ந்த பொருளாதார, அதே சமயத்தை மனித வளம் சார்ந்த முடிவுகளில் பெரிய மாற்றம் வரப்போவது கிடையாது. இந்த காலகட்டத்தில் இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப்ல பெரிய பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவ் ட்ரெண்டோ எதுவும் போகாது. ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகுங்கிற கருத்தை பார்க்குறோம். இதிலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம். நாளைய தினம் வந்து தேர்தல் நடக்கவிருக்கு. இன்னும் ஒரு 2 நாட்களில் அதிபர் யாருன்னு தெரிந்துவிடும். இந்த செய்தியிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு வந்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய யூகே பிரைம் மினிஸ்டர் தெரேசா மே பிரெக்சிட்டுக்கு அப்புறம் யூகேவுடைய ஒரு ஆலிவ் பிரான்ச்சாக இதை பார்க்குறோம். பல யூரோப்பியன் யூனியன்லேருந்து யூகே வந்து வெளியில் வர்றதுக்கும் இந்தியா போன்ற நாடுகளுடன் அவர்களுடைய ட்ரேட் டீல்ஸை இன்னும் சீல் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை தான் இதை பார்க்குறோம். ஆனால் இந்தியா தரப்புலேருந்து இந்த முறை என்ன மாதிரி பதில்கள் தரப்படும் அப்படிங்கிறதையும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரோம். இந்தியாவிடம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ட்ரேட் டீல்ஸ் யூகேக்கு இந்த முறை சாத்தியப்படுமா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது இப்போ பெருசாக. யூகேக்கு இந்தியாவில் இதே மாதிரியான ட்ரேட் இன்ட்ரெஸ்ட் நிறையவே இருக்குது. ஸோ அவர்களுடைய முதலீடு சார்ந்த அல்லது இங்கேருந்து அங்கே வர வேண்டிய முதலீடுகள் சார்ந்த இருதரப்பு முதலீடுகளும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்தியா தான் கிட்டத்தட்ட 18% வரைக்கும் அங்கே வந்து முதலீடுகள் செய்திருக்கின்றன. அப்போ நம்முடைய முதலீடுகளும் அங்கே பெருமளவு இருக்கின்றன. ஸோ முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் அதே சமயம் முதலீடுகளை கொண்டு வருவதற்குமான ஒரு முயற்சியான ஒரு ட்ரேட் ஒரு பேக்டாக தான் இந்த சந்திப்பை, இந்த பயணத்தை நாம் பார்க்கிறோம். இதில் முக்கியமான செய்தி, நாம் வந்து வலியுறுத்த வேண்டிய முக்கியமான செய்தி, இங்கே இருந்து அங்கே படிக்க போகக்கூடிய மாணவர்களுக்கான விசாஸை வந்து அவர்கள் எளிமைப்படுத்த வேண்டும். 2010 68,000 பேர் வந்து 68,000 மாணவர்கள் கிட்ட வந்து இங்கே இந்தியாவிலேருந்து விசாஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க படிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் இப்போ 2016 டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 11,000 பேர் தான் அங்கே வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விசா, இமிகிரேஷன் இதெல்லாம் முன்னிலைப்படுத்தி தான் வந்து பிரெக்சிட் ஓட்டே நடந்ததை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த விசா பேக்ல வந்து அவர்கள் வந்து ஒரு இது காட்டுவாங்கன்ற விஷயமும் தெரியல. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் விசாக்கே வந்து அவர்கள் இப்போ வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ இது வந்து ட்ரேட் டீல்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்னு பார்க்கல. நான் என்ன சொல்றேன், ட்ரேட் டீல்ஸை முன்னிலைப்படுத்தும் பொழுது கூடவே இந்திய அரசானது கண்டிப்பாக மாணவருடைய கல்வி சம்பந்தப்பட்ட இந்த விசாஸை வந்து எளிமைப்படுத்தி தருவதற்கும் சுலபப்படுத்தி தருவதற்கும் அதிகமான பேரை ஏற்றுக்கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பு அங்கே வழங்க வேண்டும் என்பதை நாம் ஒரு முன் கண்டிஷனாக, ப்ரீ கண்டிஷனாக வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதே சமயத்தில் அவர்களுக்கும் நம்ம இந்திய மாணவர்களுடைய கல்வி திறன், அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய மாணவருடைய அறிவுத்திறனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையும் ஒன்று இருக்கிறது. ஆனால் நீங்க அவருடைய யூரோப்பியன் யூனியன் பிரச்சனையினால நமக்கு வந்து பெருமளவு மாணவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். அதில் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. எஸ், இந்தியாவிலிருந்து சர்வீசஸ் வேண்டும், ஆனால் இந்திய மக்கள் வரக்கூடாது அப்படிங்கிற கருத்தை யூஎஸ் மட்டும் இல்லை யூகேயும் வைக்கிறத பார்த்து கொண்டு தான் இருக்கணும். இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய பிரதமர், நம்ம பிரதமரிடையே ஏற்படக்கூடிய விவாதங்கள் என்னவா இருக்க போகுது, அதிலிருந்து வெளிவரப்படக்கூடிய டீல்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னு உன்னிப்பாக கவனிக்க தான் போகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இன்றைய தினம் அரசியல் தொடங்கி அதிபர் தேர்தல் வரை பல முக்கிய விஷயங்களை விவாதித்திருக்கோம். நாளைய தினம் இன்னும் பல முக்கிய விஷயங்களை இதே செய்தி அரங்கிலிருந்து விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.